பிசாசு சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? நசரேனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்குவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன். யார் சொல்றது? பிசாசு சொல்லுது. பிசாசுக்கு தெரியுதுங்க இயேசு யாருன்னு. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு இயேசு யாருன்னு தெரியல. அதனால தான் எங்கேயோ தெரியும். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு யாருன்னு தெரியல, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு யாருன்னு தெரியல. பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு யாருன்னு. அதனால தாங்க ஆராதிக்கும் பொழுது அவன் நடுங்கிறான், இந்த துதிக்கும் பொழுது அவன் நடுங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவரை ஆராதிச்சாக்கா, சபையா கூடி அவரை உரத்த சத்தமாய் ஆராதிச்சாக்கா, கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிச்சாக்கா, அன்னி பாஷை துதிச்சாக்கா, என்னுடைய அஸ்திபாரெல்லாம் ஆடும், பிசாசுடைய அஸ்திபாரம் ஆடும், ஜனங்க மேல இருக்கிற அதிகாரம் நடுங்கும், பிசாசின் கோட்டை உடையும் அவனுக்கு தெரியும். ஆகவே எவ்வளவு மேக்சிமம் நீ எவ்வளவு நீ போய் சபையாய் கூடி ஆராதிக்கிறதையும் வசனத்தை கேட்கறதையும் எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணு அப்படின்னு அவன் பண்ண வைக்கிறான். அவனுக்கு தெரியுது. ஆனா ஆவிக்கிற பிள்ளைகளா இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நாம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற நாம், நம்மளுக்கு தெரியல. என்னுடைய கைத்தாளமும் அங்கே சேரும் பொழுது, உங்களுடைய வாசையும் சேரும் பொழுது, உங்களுடைய கைத்தாள வாசையும் சேரும் பொழுது, உங்க துதியும் சேரும் பொழுது, இன்னும் ஒரு கோட்டை விழலாமே, இன்னொரு செங்கல் அவனுடைய கட்டடத்தில் பிசாசனுடைய கோட்டையில் பிடுங்கி கொண்டு போலாமே. நாம என்ன நினைக்கிறோம்? நம்மளை வேற மாதிரி சிந்திக்க வச்சிடறான் பிசாசு. நம்மளை வேற மாதிரி சிந்திக்க வச்சு நம்மளை கெடுக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியுது, நல்லா பிசாசுக்கே தெரியுது, இவங்க கூடி யாராவது ஒருமனப்பட்டுட்டா போச்சுங்க. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டோம் அப்படின்னாக்கா பயங்கரமான காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கும், பிசாசின் ராஜ்யத்தில் பாதிப்பு உண்டாகுன்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் ஒருமனத்தை கெடுக்கிறான், சபை கூடி வரதுல கெடுக்கிறான், ஜெபிக்கிறத கெடுக்கிறான், வசனம் கேட்கறத கெடுக்கிறான். மற்றதெல்லாம் பாருங்க, நீ செய், வேலை செய்யறியா செய், விருந்துக்கு போறியப்போ, கல்யாணத்துக்கு போறியப்போ, நிலத்து வாங்குறிய வாங்கு, சொத்து சம்பாதிக்கிற சம்பாரி, எதை சேர்க்கிறிய சேரு, எதுக்கெல்லாம் நான் தடையை பண்ண மாட்டேன், அது கர்த்தர் கொடுக்கிறாரு. பிசாசும் அதை சரி செஞ்சு சேர்த்துக்கா அப்படின்றான். கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் மாறி வாரி கொட்டிக்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு தெரியுது, அவனுடைய ஆட்சியில் பிசாசின் ராஜ்யத்துக்கு பாதிப்பு உண்டாகிற காரியத்தில் நீ ஈடுபடக்கூடாது. நீ என்ன பண்ணக்கூடாது? ஒருமனப்படக்கூடாது, சபையோடு ஒருமனப்படக்கூடாது, ஊழியத்தோடு ஊழியக்காரங்கள் ஈடுபடக்கூடாது, ஆவியோடு உண்மையோடு சேர்ந்து ஆராதிக்கூடாது, அந்நிய பாஷையில் பேசக்கூடாது, ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போய் கர்த்தரை உயர்த்தி ஆவியில் நிரம்பிச்சு பாடி ஆராதிக்கக்கூடாது. அப்படி ஆராதிச்சாக்கா பிசாசின் ராஜ்யத்துக்கு பாதிப்பு. அவன் சொல்றான், எங்களை கெடுக்கவா வந்தீர், நீங்க ஆராதனை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசை கெடுக்கிறீர்கள், பிசாசின் ராஜ்யத்தை கெடுக்கிறீர்கள். அவன் சொல்றான், நீங்க ஆராதனை கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நேரம், ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும், வேத வாசிக்கிற ஒவ்வொரு நேரமும், கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் என்ன பண்றீங்க? பிசாசை கெடுக்கிறீங்க, பிசாசின் ராஜ்யத்தை கெடுக்கிறீங்க, அவனுடைய கோட்டையை உடைக்கிறீங்க. அதனால தான் இயேசு பார்த்து சொல்றான், எங்களை கெடுக்குவா வந்தீர். நீங்க முழு ஆராதனை வந்து கலந்து ஆவியோடு உண்மையோட ஆராய்ச்சி வசனத்தை கேட்டு போயிட்டீங்களா? சொல்லுவான், ஐயோ என்னை கெடுக்கிறதுக்காப்பா போனேன் ஆராதனைக்கு, என்னை கெடுக்க வேண்டாப்பா, என்னை விட்டுரு, நான் எப்படியோ அங்கங்க சில மக்களுக்குள்ள வாசம் செஞ்சுக்கிட்டு என்னுடைய ராஜ்யத்தையும் அப்படி ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறேன், என்னை ஏன் கெடுக்கிறேன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியுது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது பிசாசுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற காரியம். இந்த தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு சங்கீதம் 138:8 வாசிப்போம். சங்கீதம் 138:8 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவின் இது கிருபை என்றும் உள்ளது, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக. இந்த தேவன் யார் தெரியுமா? எல்லாரும் சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு இந்த தேவன் யார்? நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எனக்கு செய்கிறவர். ஆமேன். எல்லாரும் சொல்ல, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நாம் எழுந்து நிற்க போகிறோம். யூதாவில் பாருங்க, யூதா எழுதின புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யூதா 1:17 வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். இங்கே ஆலோசனை சொல்லப்படுகிறது. சபைக்கு என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறது? என்ன சொல்லுகிறதா? கடைசி காலத்தில் துன்மார்க்கமான இச்சைகள் மீது நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கடைசி காலத்தில் எப்படி தம்முடைய ஆவி அவர் ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி வசனம் எழுது. கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாரோ தம்முடைய ஆவி ஊற்றுவாராம். அதே நேரத்தில் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்களாம். அது எங்க? உலகத்தில் ஏற்கனவே துன்மார்க்கமான இச்சைகளின் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள துன்மார்க்கமான இச்சைகளின்படி அப்படின்னாக்கா, துன்மார்க்கமான இச்சைகளின்படினாக்கா பெரிய ஒரு பாவ செயல் கிடையாது. துன்மார்க்கமான இச்சை அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தமாக இன்னைக்கு பிசாசு வஞ்சிக்கிற காரியம்னாக்கா, மனசும் மாம்சமும் என்ன விரும்புது அத்தான். ஆவியானவருடைய ஆலோசனை ஆவியில் நிரம்பி, ஆவியானவரே நீ என்ன சொல்றீங்க, நான் என்ன செய்யணும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அதை பெர்க்மன்ஸ் பாடுறார் இல்லையா? அது மாதிரி ஆவியானவர்களுடைய நடத்துதல் விரும்பாதவர்கள் தான் துன்மார்க்கமான இச்சைகள் படி நடக்கிறவர்கள், மாம்ச இச்சைகள் நடக்கிறவர்கள். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தார்களும் ஆவி இல்லாதவர்களும். ஆவி இல்லாத ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எச்சரிப்பா சொல்லிட்டு, நீங்களோ பிரியமானவர்களே, எல்லாரும் சொல்லுங்க, நீங்களோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றது? விசுவாசத்துல உறுதியா நிச்சு. எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திக்கிட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒவ்வொருவரும், இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். என் இச்சையின்படி அல்ல, எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஆசைகளாக இருக்கும், அந்த ஆசையின்படி அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் என்ன பண்ணுனாக்கா, துன்மார்க்கமான இச்சையின்படி நான் நடக்க மாட்டேன், என்னுடைய மாம்ச இச்சையின்படி நான் நடக்க மாட்டேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது, பரிசுத்த ஆவினால் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்குமா? பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்க தெரியுமா? யூதா 1:24-25 சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், வலுவாதபடி என்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாய் நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? வலுவாதபடி காப்பார், பர்வதத்தில் கொண்டு போய் நிறுத்துவார், மாசற்றவர்களாய் நிறுத்துவார். ஏன்னா அவர் வல்லவர். அதைத்தான் யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நீர் இன்னார் என்று அறிவேன், நீ செய்ய வல்லவர். அதே தான் யூதா புஸ்தகத்தில் 1:24 சொல்லுகிறது, நிறுத்தவும் வல்லவர். எங்க நிறுத்த வல்லவர்? பரலோகத்தில் நிறுத்த வல்லவர். சும்மா ஊர் சுற்றி திரிஞ்சா பரலோகத்தை கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லலை. என்ன சொல்ல? பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணி. என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண 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 அவரோடு நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அவரோடு நடக்க அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி, அவருடைய வல்லமையினாலேயே நம்மை கொண்டு போய் வலுவாமல் காத்து அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அதனால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்க பலத்தில் ஓடுறதல்ல, ஆவியானுடைய பலத்தால் ஓடுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வாகனம் இருக்குதுனாக்கா, அந்த வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் வாகனத்துக்குள்ள 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் தள்ளுறதுனால வாகனம் போகிறதில்ல. ஏற்கனவே வாகனத்துக்குள்ள ஒரு பியூல் இருக்குது, வாகனத்துக்குள்ள ஒரு இந்தனம் இருக்குது, ஒரு பெட்ரோல் இருக்குது. அதனுடைய பவரால் அந்த வாகனம் உங்களை இழுத்து கொண்டு போகிறது, நீங்கள் தள்ளி போகிறதல்ல. அதுபோல தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. நீங்கள் தள்ளுகிறது, நான் தள்ளுகிறது, ஊழியக்காரர் தள்ளுகிறது, கணவன் தள்ளுகிறது, மனைவி தள்ளுகிறதல்ல. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் நிறைந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களை நடத்துகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிய வாஞ்சிப்போம். அவர் யார்? உங்களை என்னையும் என்றென்றைக்கும் காக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையில் அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 121:1-8 வசனங்கள். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து
எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ என்னை காக்கிறவர், என் குடும்பத்தை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று கர்த்தரை குறித்து வசனத்தின்படி, வசனத்தின் வெளிச்சத்திலே அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நல்லவர் என்று, அவர் வல்லவர் என்று, அவர் பரிசுத்தர் என்று, அவர் போதுமானவர் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.